ஹலோ வியூவர்ஸ், இந்த லேப்டாப் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணது. இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஞ்சு உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேறு ஹிஞ்சு மாற்றாமல் இதே எப்படியாவது ஏதாவது மேட்ரு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து லேப்டாப்பில் வர்ற அந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணியே இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட டாப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் ஸோ இந்த பாருங்கள், லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரூவே நம்ம திரும்ப இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு ட்ரில் பண்ணி அந்த சைடு வந்து நட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லேப்டாப் வந்து ஒரு சைனீஸ் லேப்டாப் தான். இது எந்தளவு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். பவர்லாம் ஆன் ஆகுது, ஓஎஸ் பூட் ஆகுது. விண்டோஸ் 7 தான் அதில் இருக்குது. விண்டோஸ் 10லாம் அதில் வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்படியே போட்டாலும் ரொம்ப திணறும். அது ரேம் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. பேட்ரி வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. இப்போ இதுக்கு சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேட்டபிள் சார்ஜர் தான் நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு தோசிபா சார்ஜரு, இந்த பின்னு ஏசி சப்ளை வந்து 2 பின் டைப்பு. இப்போ சிஸ்டம் பூட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கலாம். மற்றபடி இந்த சிஸ்டம்லேயே நம்ம வந்து ஹெவி டாஸ்க் எதுவுமே கொடுக்க முடியாது. இப்போ இதோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். இன்டெல் ப்ராசஸர் ஆட்டம் தான் அதில் இருக்குது. 1.60 GHz, ரேம் 2 GB தான் இருக்குது. 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் உள்ள ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா 32 பிட் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் நம்ம OS வந்து 64 பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ இவ்வளோ தான் இந்த லேப்டாப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.